இது எப்படி சாத்தியம்? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ரிசல்ட் பாசிட்டிவ் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வெற்றி, அப்பத்தா என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? என்னது? அப்பத்தா அது வந்து என்னடா என்ன ஆச்சு? என்ன மாப்பிள, ரிசல்ட் வந்துருச்சு போல. ஆமா மாமா. என்ன மாப்பிள, என்ன வந்திருக்கு ரிசல்ட்ல? அது வந்து மாமா, உன்னோட முகமே ஒன்னும் சரியில்லையே. என்ன பிரச்சனையா இருக்கும்? சொல்லுங்க மாப்பிள, ரிசல்ட் என்ன வந்திருக்கு? ஆமாண்ணா, ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு சொல்லு. இங்க சில பேர் மூஞ்சில கரியா பூச வேண்டியிருக்கு. ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. பயப்படாத ஷில்பா, நான் இருக்கேன். இதை நினைச்சோம் பயப்படக்கூடாது, பயந்து காட்டியும் கொடுத்துடக்கூடாது. என்ன வெற்றி, எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்கல்ல, ரிசல்ட் என்ன வந்திருக்கு சொல்லு. எதுக்கும் தயங்காத வெற்றி, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல எங்களுக்கு தேவையே இல்ல. ஆனாலும் நீ மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கணும்ல. சொல்லுங்க மாப்பிள, எதுவா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லிருங்க. அது வந்து ஒருவேளை நீங்க தயங்காத பார்த்தா குழந்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வந்திருக்கும் போல. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதான் அவன் எல்லாத்தையும் நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்லிருக்கான். டாக்டர் சர்டிபிகேட்டுக்கு முத கொண்டு கையில வச்சிருக்கான். அப்புறம் உங்களுக்கு என்ன அவசரம்? அவன் தான் சொல்லுவான்ல. சொல்லுவாருன்னு எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்குது? சீக்கிரமா சொல்லுங்க. ஏய், ஏன்டா இவ்வளவு அமைதியா உட்காந்துருக்க? சொல்லுடா. அவன் எப்படி சொல்லுவான்? அதான் ரிப்போர்ட் அவனுக்கு சாதகமா இல்லையே. வெற்றி, சொல்லுடா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கல. அவன் சொல்ல மாட்டான், நீங்க வாங்கி பாருங்க. ஏய், அப்படி என்னடா வந்திருக்கு? நெகட்டிவ் தானே வந்திருக்கு. ஏங்க நீங்க இப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நின்னுட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்களேன். ஆமா, சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? அது வந்து ரிசல்ட் பாசிட்டிவ். என்னடா சொல்ற? பாசிட்டிவ்? ஆமாமா, ரிசல்ட் பாசிட்டிவ் தான். இவனுக்கும் அந்த குழந்தைக்கு சம்பந்தம் இருக்குன்னு வந்திருக்கு. ஏய் வெற்றி, என்னடா இது? அம்மாச்சி, எனக்கு ஒன்னும் புரியல அம்மாச்சி. நானே உடஞ்சு போய் உட்காந்துருக்கேன். எல்லாத்தையும் நிரூபிப்பேன், எல்லாத்துக்கிட்டையும் நிரூபிச்சு காட்டுவேன்னு என்னடமா சொன்னியடா. என்னடா இதுக்கு என்னடா அர்த்தம்? அம்மாச்சி, எனக்கு சத்தியமா எனக்கு புரியல அம்மாச்சி. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தெரியல அம்மாச்சி. எனக்கு தெரியலன்னு சொன்ன என்னடா அர்த்தம்? இதனடா சொன்ன? நீதானே சொன்ன எனக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் நிரூபிச்சு காட்டுவேன்னு சொன்னியா இல்லையாடா? இப்ப என்னன்னா ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி வந்திருக்கு. அம்மாச்சி, உண்மையாவே சொல்றேன், என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன், எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அம்மாச்சி. இனிமே நீங்க நடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல வெற்றி. என்ன ரிப்போர்ட்லயே குழந்தை உங்களோட ரத்தம்னு வந்துருச்சு. இனிமே நீங்க இப்படிலாம் நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எதுக்காக இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கீங்க வெற்றி? ஏய், வாய மூடு. நான் எதுக்கு இனிமே வாய மூடணும்? என்ன ஆதாரம்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஆதாரம் பத்தலையா? மாப்பிள, நீங்க கேட்ட டைம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. என் பொண்ணுக்கு நான் மாப்பிள பாத்துட்டேன். நான் சொல்ற பையனைத்தான் என் பொண்ணும் கட்டிக்கிருவா. அப்பா பாரு மது, இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகத்தான். நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். இதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட முடிவை மாத்திக்கிற முடியாது. நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். இனிமே உன் மனசுல யார் நினைப்பு இருக்க கூடாது. அப்படியே இருந்தாலும் இன்னையோட அதை அழிச்சிரு. இதுதான் என்னோட முடிவு. பாரு லட்சுமி, நாளைக்கே நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க பையன் வீட்டுக்காரங்க வராங்க. இனிமே கேக்குறதுல என்ன இருக்கு? உன் மருமகனுக்கு டைம் கொடுத்து 3 நாள் ஆச்சு. அவரு 3 நாள்ல எல்லாத்தையும் நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா எதையும் நிரூபிக்க காணோம். இதுல இருந்தே தெரியல உன் மருமகனோட லட்சணம் என்னன்னு. அப்பல போத நிறுத்துங்க. என்னமாமா, அப்படின்னா என்ன தப்பா பேசிட்டு இல்லாததையும் பொல்லாதையுமா பேசிட்டு? அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், இதை நிரூபிக்கலன்னா என் பொண்ணுக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். யார் வேணாம்னு சொன்னா? இப்ப என்ன உங்க பொண்ணு நாங்க தாங்கியா பிடிச்சிட்டு இருக்கோம்? உங்க பொண்ணுக்கு யார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைங்க. இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமே என் பையனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? என் பையனுக்கும் ஷில்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இதுல இருந்தே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே யாரையும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நாங்க வற்புறுத்த மாட்டோம். அம்மா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஆயா மூட ஐஷா, இனிமே நாம இந்த வீட்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க இந்த வீட்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாங்க கிளம்ப. ஆமா ஆமா, இதுக்கப்புறம் எங்களுக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நாங்களும் இருக்க விரும்பலாமா? இப்படி அழுகிறத விட்டுவிட்டு அப்பாவை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புங்க. சும்மாவாச்சும் நாங்க விருந்து மறந்து 3 நாளைக்கு தான். பாருங்க, நீங்க இங்க இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
என் பொண்ணுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையோட விமர்சையா கல்யாணம் நடத்தி வைப்பேன். அதை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டே இங்க இருந்து கிளம்புங்க. அதுக்கு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க என்ன இப்படிலாம் பேசுற? இதுக்கப்புறம் என்னமா இருக்கு? இதுக்கப்புறம் ஒன்னும் கிடையாது. மாப்பிள்ள என் பிள்ளைய நம்பாம இவ்வளவு தூரம் எடுத்து பேசினதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை? பாருங்க மாமா, நான் ஒன்னும் அவ்வளவு மரியாதை இல்லாமலாம் பேசல. பையன் பண்ண தப்புக்கு தான் இப்ப கூணி கூறுகி போய் உக்காந்துருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அவருக்கு நான் 3 நாள் டைம் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, அவரு 2 நாள் தான் என்கிட்ட டைம் கேட்டாரு. நான் 1 நாள் அதிகமாவே தான் கொடுத்துருக்கேன். ஆனா அதை நிரூபிக்க உங்க பையனுக்கு வக்கு இல்ல. பாருங்க மாப்பிள்ள, உங்க வார்த்தை தடிக்குது. என்ன மாமா தடிக்குது? என்ன தடிக்குது? நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்? நான் கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பாக்குற பையனுக்கு தான் என் பொண்ணு கூட கல்யாணம் தாராளமா பண்ணி வைங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறோம். என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவர்தான் அப்படி பேசுறாருன்னா நீ எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த நடுராத்திரியில எங்கடே கிளம்புவீங்க? பாருமா, நாங்க ஒன்னும் எதுக்கும் வக்கு இல்லாமலாம் இங்க வரல. என் பையன் உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டா, உன் பொண்ணு என் பையன் மேல ஆசைப்பட்டா. ஆனா திடுதிப்புன்னு இப்படிதான் நடந்துருச்சு. இப்ப கூட என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆண்டி பயப்படாத ஷில்பா, நான் பாத்துக்கிறேன். நம்ம எப்படியாவது இந்த சாக்கடையில இருந்து கிளம்புனா போதும். அப்புறம் மத்தத அங்க போய் பாத்துக்கலாம். இங்க பாரு லட்சுமி, இதுக்கப்புறமும் வெக்கம் கட்டு போய் நாங்க இந்த வீட்டுல இருக்க விரும்ப. இப்பயே இருட்டி போச்சுன்னு வயசு பிள்ளைலாம் இருக்கு. அதனால காலையில இல்ல லட்சுமி, நாங்க எல்லாரும் இப்பயே கிளம்புறோம். தம்பி, பை எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. இனிமே இந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கல. சரிங்க, இப்பயே போய் பேக் பண்றேன். பாரு வெற்றி, இதே நினைச்சு நீ கவலைப்படுறத விட்டுவிட்டு ஒழுங்கா போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புற வழியா பாரு. இனிமே உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி, உனக்குன்னு ஒரு குழந்தை மட்டும்தான். அது மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும். மத்தபடி வேற எதுவும் இருக்க கூடாது. எனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இருந்த ஒரே வழி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான். ஆனா அது எப்படி சாத்தியமாச்சு? எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அப்புறம் எப்படி அந்த ரிப்போர்ட்ல ரிசல்ட் பாசிட்டிவ்னு வரும்? இதுக்கும் இந்த வாய்ப்பும் இல்லையே. எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துச்சு? என்னது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? தேவா, எனக்கு தெரியும் தேவா, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? தேவா, என்னால முடியல தேவா. என்கிட்ட இருந்த ஒரே வழி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான். அது எப்படி பாசிட்டிவ் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல தேவா. இதுக்கு இப்படியா? இல்ல தேவா, நான் எதுக்காகவும் இப்படி எல்லாம் கவலைப்பட்டது கிடையாது. நான் இப்ப கவலைப்படுறது எதுக்காகன்னா, ஓ அக்கா. சரி சரி, எனக்கு புரியுது. நீங்க ஃபீல் பண்ணாத, அழுகாம இருங்க. நம்ம வீக்னஸ் என்னன்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. தயவு செஞ்சு அழுகாதீங்க மாமா. இப்ப என்ன, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதுதானே? ஆமா தேவா, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த குழந்தையும் யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து என்ன இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியாது தேவா. சரி மாமா, மொத்தம் அழுகாதீங்க. உங்களுக்காக எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க யாரு, என்ன, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க, இதுல அவங்க மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்காக நான் இருக்கேன் மாமா. நீ என்ன பண்றீங்க? பாரு, இப்பவும் சொல்றேன், யார் அண்ணனை நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா நான் நம்புறேன். ஐஷு, இவ்வளவு நாள் என் அண்ணனுக்கு தெரியாம தான் என் அண்ணனை அசிங்கப்படுத்திட்டு இருந்தேன். இப்ப என் அண்ணனை கஷ்டப்படுத்துறதுக்கே வந்துட்டியா? இதுக்கப்புறம் உன்னால என் அண்ணனை கஷ்டப்படுத்தவே முடியாது. என் அண்ணனால இப்ப வேணா நிரூபிக்க முடியாம இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் நினைச்சு நீங்க ஒரு நாள் கவலைப்படுவீங்க. அந்த நாளும் வரும். ஐஷு, நீ சும்மா இருங்க. நான் பேசுறதெல்லாம் கேட்டு நீ எதுக்கும் வருத்தப்படாத. உனக்காக நான் இருக்கேன்னு. என்னடா என்ன பாக்குற? என் அண்ணனை இன்னும் என்னென்னலாம் சொல்லி கஷ்டப்படுத்தணும், கவலைப்படுத்தணும்னு பாக்குறியா? பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அக்காவுக்கு நீங்க எப்படி மாப்பிள்ள பார்த்தாலும் சரி, எப்படி கல்யாணம் பண்ணாலும் சரி, அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஆனா இதெல்லாம் நினைச்சு நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டப்படத்தான் செய்வீங்க. அப்ப புரியும் என் அண்ணனோட அருமை என்னன்னு. அப்ப தெரியும் உனக்கு, உன் அக்காவை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுட்டமே. இன்னைக்கு வேணா என் அண்ணன் கஷ்டத்துல இருக்க, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் அண்ணன் எல்லாத்தையும் நிரூபிச்சு ஒரு நாள் சந்தோஷமா தான் இருப்பான். ஐஷு, எதுக்காக இப்படி மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? கொஞ்சம் மூச்சு விடுறீ. உனக்காகத்தானடா நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா என்னைய திட்டுற? சாரி மாமா, ஐஷு சொல்றதெல்லாம் உண்மைதான். நேத்து வரைக்கும் நான் கூட உங்களை
நம்பாமலாம் இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது இதுல ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குன்னு. என்ன சொல்ற தேவா, சதி திட்டமா? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்ன? ஆமா யசு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நேத்து வரைக்கும் உன்கிட்ட பேசின வரைக்கும் உன் அண்ணே இதுல சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, என்ன சொல்ற தேவா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? தேவா, நீ விளையாடலையே. பாரு யசு, நான் ஒன்றும் விளையாடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அவங்க யார் கூட பேசுனாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. அண்ணனா அவங்க பேசினதை மட்டும்தான் கேட்டேன். அவங்களோட குறிக்கோள் என்னன்னா, என் அக்கா மதுவையும் உன் அண்ணன் வெற்றியையும் பிரிக்கிறது தான். இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா நேத்து நான் அவங்க போன்ல பேசினதை மட்டும்தான் கேட்டேன். ஆனா பேசுனது அவங்க அம்மான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. நானும் உன் அக்காவும் லவ் பண்ணி ஒரு 2 வாரம் தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அவகிட்ட சொல்லி அவ உங்ககிட்ட சொல்லிதான் 2 வாரம் இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாம என் அக்கா உங்களை விரும்பி இருக்கா, என் அக்காவுக்கு தெரியாமையே நீங்க என் அக்காவை விரும்பி இருக்கீங்க. உண்மைதானே? ஆமா தேவா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களை பிடிக்கத்தான் செய்யும். அவளுக்கு என் அண்ணனை பிடிக்கத்தான் செய்யும். ஆனா உனக்கு என் அண்ணனை பிடிக்காதுல. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? பைத்தியமா நீ? குடும்பம் இருந்த 1000 இருக்கத்தான் செய்யும். இதுக்காக நமக்கு பிடிக்கலன்றதுக்காக அப்படியே விட்டுற முடியாது. அப்போ உனக்கு என்ன உண்மையா பிடிக்காதா தேவா? ஐயோ அப்படிலாம் இல்ல, அவட்ட நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நீ அன்னைக்கு சொன்னதெல்லாம் இப்ப அதான் முக்கியம். இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சு வைக்கணும். இப்ப எனக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்கலையான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்க பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கணும். என் அக்காவுக்கும் உங்களை பிடிச்சிருக்குல்ல, அதனால எனக்கும் உங்களை பிடிக்கும். பிடிக்கலன்னா இல்ல. சரிதேவா, இதுக்கு என்னதான் தீர்வு? இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நீங்க இங்க இருந்து கிளம்பாம இருக்கணும். நீங்க இங்கேயே இருக்கணும். ஆனா தேவா, உங்க அப்பா, என் அப்பாவை நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பாவை சமாளிக்கிறது உங்க பொறுப்பு. அவ்வளவுதானே? என் அப்பாவை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சு அவ யாரு எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னா நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா பேரு ஒன்னத்துக்கும் வழிய காணும். அவன் பொண்டாட்டிக்கு என்னென்ன வாங்கி தரான்? நேற்று லவர்ஸ் என்ன, டெய்ரி மில்க் என்ன, டெடி பேர் என்ன, ரோஸ் என்ன, மல்லிகைப்பூ என்ன, சேலை என்ன, என்னென்ன வாங்கி கொடுக்கறான். இவர் எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாருன்னு தான் பேரு. ஆனா ஒன்னத்துக்கும் லைக்கல. லவர்ஸ் டே ஞாபகமாவது இருந்திருக்குமோ என்னமோ. செல்லக்குட்டி, லவர்ஸ் டேக்கு ஒரு gift வாங்கி கொடுக்க வழிய காணும். செல்லக்குட்டி வெள்ளக்கட்டின்னுக்கிட்டு என்ன, காதுக்கு கம்மல் வேணும், கழுத்துக்கு நெக்லஸ் வேணும், செயின் வேணும், கைக்கு வளையல் வேணும் நான் கேட்டேன். ஒரு முழம் மல்லிகைப்பூ, இத கூட இந்த ஆளால வாங்கி கொடுக்க முடியாது. என்னடா இது, தலையாட்டி பொம்மை தலையை திருப்புற மாதிரி திருப்பிக்கிட்டா. ஹலோ மேடம், பாத்து மூக்குல இருந்து ஏதாவது வந்துட போகுது. என்ன நக்கலா? இல்ல கிண்டல் செல்லம். பாருங்க, உங்க மேல செம்ம கோபத்துல இருக்கேன். பேசாம போயிருங்க. கோவமா? இந்த மாமா மேலையா? ஆமாவா மாமா? ஏன் செல்லம்? பாருங்க, இந்த செல்லம் கிளானுக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. என்ன தாண்டி உனக்கு இப்ப பிரச்சனை? என்னன்னா பொதுவா இன்னைக்கு என்ன நாள் தான் கேட்பாங்க. நீ என்னடா நேத்து என்ன நாள்னு நேத்து கேட்காம இன்னைக்கு கேக்குற? சொல்லுடி, நேத்து என்ன நாள்னு நேத்து தானே கேட்டிருக்கணும். அதான் இன்னைக்கு கேக்குறேன். நேத்து என்னன்னா? நேத்து என்ன நாள்? நேத்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எனக்கு தெரியாது பாருங்க. இப்ப என்ன தாண்டி பிரச்சனை? சரி, நேத்து எத்தனாம் தேதி? நேத்து எத்தனாம் தேதி? நேத்து 14ஆம் தேதி. அதுக்கு இப்ப என்ன, உன் பிறந்த நாள் கூட இல்லையே. லவ்வர்ஸ் டேவே உங்களுக்கு ஞாபகம் இல்ல, இதுல என் பிறந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்க போதா? பாருங்க, அவன் பொண்டாட்டிக்கு என்னென்னமோ வாங்கி கொடுத்திருக்கான். எல்லாத்தையும் மறந்த அந்த போலீஸ்கார ஆதி கூட பூமாரிக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் பேரு. நான் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி வர்ற முதல் லவ்வர்ஸ் டே. ஓ, அப்போ நேத்து லவ்வர்ஸ் டேவா? சாரி பிரியாமா, எனக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல? இதெல்லாம் நம்பர் போடலனா லவ்வர்ஸ் டே சாங்கா தான் ஓடுது. டிவிலயே அப்படித்தான், நியூஸ்லயே அப்படி, படமும் அதே மாதிரி தான். ஆனா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் தான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப அதனால என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? என்ன உங்ககிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேக்குறேன். ஒரு முழம் மல்லிகைப்பூ இல்ல ஒரு ரோசா பூ, இத கூட எனக்காக நீங்க வாங்கி கொடுக்க முடியல. ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலன்றதுக்கா
இவ்ளோ கோவப்படுற? பாரு செல்லம், மல்லிகைப்பூவுக்கும் அவசியம் இல்ல, அல்வாக்கும் அவசியம் இல்ல, அப்புறம் எதுக்காக அதெல்லாம்? ஓ, அதுக்கு அவசியம் இருந்தா தான் வாங்கி கொடுப்பீங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல, ஆனா அதுக்கு இங்க வேலையே இல்லையே. ஏன்னா நீ தான் மாசமாயிட்ட, அப்புறம் தேவையில்லாத பொருள் நமக்கு எதுக்கு? உங்களை எல்லாம் மனுஷன்னு மதிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி புள்ள வேற பெத்துக்க போறேன். இதெல்லாம் நினைச்சா எனக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு. உனக்கு என்ன சொல்லலாம்? இப்ப லவர்ஸ் டே gift தானே வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். கேட்காம வாங்கி கொடுக்கறது தான் gift. கேட்டு வாங்கி கொடுக்கறது gift கிடையாது. நீ கேட்காமயே உனக்கு ஒரு gift கிடைக்க போகுது. கண்ணை மூடு. கேட்காம கிடைக்க போதா? நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன், கண்ணை மூடு. என்ன கிஃப்டா இருக்கும்? கண்ணை வேற மூட சொல்றாரு. அவ்வளவு பெரிய கிஃப்டா என்ன? அம்மா, நேத்து கொடுக்காம இன்னைக்கா வாங்கிட்டு வந்திருக்க போறாரு. உள்ள வரும்போது வெறுங்கையை தானே வீசிட்டு வந்தாரு. அப்புறம் எப்படி கிஃப்ட் வரும்? கண்ணை மூட பிரியா செல்லம். சரி, உங்க பேச்ச கேட்டு கண்ணை மூடுறேன். கண்ணை மூடிட்டேன் மாமா. கிஃப்ட் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. கண்ணை திறக்கவா மாமா? தர. எங்க கிஃப்ட்? இவ்வளவு பெரிய gift உன் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கேன். இது உனக்கு தெரியலையா செல்லம்? அத்தாததுக்கு என் குட்டி செல்ல வேற கிஃப்டா இருக்கு. அதை விட உனக்கு என்ன வேணும்? அப்போ நீங்க தான் எனக்கு இந்த வருஷம் கிஃப்ட். ஆமா ஆமா, எல்லாரும் என்ன வாங்கி கொடுத்துருப்பாங்க? சாக்லேட். சாக்லேட்லாம் நீ சாப்பிடக்கூடாது செல்லம். அதனாலதான் உன் ஹெல்த்தை முக்கியமா வச்சுக்கிட்டு நான் வாங்கி கொடுக்கல. வேற டெடி பேர். இவ்வளவு பெரிய எருமை மாடு உன் கண்ணு முன்னாடியே இருக்கேன். அதை விட்டுட்டு பஞ்சு முட்டை உனக்கு வேணுமா? உனக்கு நான் தான் செல்லம் டெடி பேரு. அப்போ நீங்க தான் டெடி பேர். இருங்க இருங்க, உங்களை நாளை முடிச்சு ஷோகேஸ்ல தூக்கி வச்சிடுறேன். சரி, வேற என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம் சாமி, நீங்க சொன்ன காரணமே போதும். அது ஏதாவது சேலை கீழே? எப்ப சாமி, எனக்கு எதுவும் வேணாம். இருக்கிற சேலைய நான் கட்டிக்கிறேன். கிஃப்ட் ஒண்ணு கேட்டது குத்தமா கண்டது கலையத சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னம்மா அது திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க, சொல்லாம கொள்ளாம? இது ஒண்ணும் இல்லைங்கய்யா, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, பையனுக்கும் பிடிச்சிருச்சு, நமக்கும் பிடிச்சிருச்சு. அதான் எதுக்காக நாளை கடத்திக்கிட்டு சட்டப்பட்டுன்னு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சு விட்டுற வேண்டியதானே. அதனாலதான் என்ன எதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியாம்மா, நல்ல செய்தியாத்தான் வந்திருக்கீங்க. சரிம்மா சரிம்மா, இப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சிட வேண்டியதுதான். தாங்கய்யா, உங்களுக்கு தோதா ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னீங்கன்னா. எனக்கு என்னம்மா தோது இருக்க போது, நான் கிளம்ப. அப்பா அதுக்காக? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு என்னைக்கு வச்சாலும் சந்தோஷம் தான். ஏன் இன்னைக்கே வச்சாலும் கூட சந்தோஷம் தான். ஐயோ, பையனையும் பொண்ணையும் விட நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்களே. அட போமா, நீ வேற. இல்லங்கய்யா, எதுக்காக கேக்குறேன்னா, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லத்தான். நீங்களே ஒரு நல்ல தேதியா பார்த்து முடிவு பண்ணுங்க, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கிருவோம். அப்படிங்களாங்கய்யா? இவனோட அப்பா புதன்கிழமை நல்ல நாளா இருக்குன்னு சொன்னாரு. அதனால புதன்கிழமையே நிச்சயத்தை வச்சிடலாமா? வச்சிடலாம் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்ன செய்ய போறேன்? இளைஞ ரெண்டும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். உன் புருஷன் சொன்ன மாதிரி புதன்கிழமையே நல்ல நாளா இருந்தா அன்னைக்கே நிச்சயத்தை வச்சிருவோம். சரிங்கய்யா, அப்படியே ஒரு 2 வாரத்துக்குள்ள கல்யாணத்தையும் முடிச்சு விட்டுருவோம். சரிதா சரிதா. அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், என்னால முடிஞ்சத நான் என் பேத்திக்கு செஞ்சிருவேன். ஐயோ அப்பா, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவரோட அப்பா கிட்டயும் பேசிட்டேன், நான் எல்லார்கிட்டயும் பேசல. அத பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க போட்டு விட்டாலும் சரி, போடாம விட்டாலும் சரி, அவ இனிமே எங்க வீட்டு பொண்ணு. ஆமா ஆமா, இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு. எனக்கு நீ என்ன விஜி, நான் சொல்றது சரிதானே? ஜி, இதுக்கே இப்படி வெக்கப்பட்டு இருந்தா எப்படி? இன்னும் நிச்சயதார்த்தம் இருக்கு, கல்யாணம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. ஏய் படவா, போங்க. ஏன் விஜி? அதுக்குள்ள வெக்க வந்துருச்சு. அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷமா. ஓய் விஜி. ஐயோ, இவர் எதுக்காக இங்க வந்தாரு? விஜி, என்னது பக்கத்துல நிக்கிறாரு? விஜி என்ன பாரு. ஐயோ, இல்ல நான் பார்க்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் விஜி, என்ன பார்க்க மாட்டியா என்ன? இல்ல அப்படி இல்ல. ஓ வெக்கமா? திருவிழா போல காதல்
அதில் நீயும் நானும் தொலைவோமா தினசரி செய்தி தாள்களில் நம்மை தேடும் செய்தி தருவோமா ஜி என்னை பார்க்க மாட்டியா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல. என்னன்னா நான் இங்கதானே நிக்கிறேன், அப்புறம் எதுக்காக நீ அந்த பக்கமா திரும்பி நிக்கிற? உன்கிட்ட பேசணும் தானே நான் ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா நீ என்னடானா அந்த பக்கம் திரும்பி நிக்கிறியே. அந்த பக்கம் திரும்பினா என்ன? என்ன பேசணுமோ அத சொல்லுங்க. உன்னை பார்த்துதான் பேச வந்தேன், ஆனா நீ என்னடானா திரும்பி நின்னு பேச சொல்றியே. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் தெரியாது. நீ இந்த பக்கம் திரும்பினா தான் நான் உன்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா நான் கிளம்புறேன். என்னது கிளம்ப போறீங்களா? நான் கிளம்புறேன்னு சொன்னாதான் என் பக்கம் திரும்பி பாக்குற. சும்மாதான் சொன்னேன். ஸ்ரீராம ஜெயத்தை போல் உனது பெயரை தினம் எழுதி பார்க்கிறேன் கிளி ஒன்றை வாங்கி உன் பெயரை கூறி தினம் சொல்ல கேட்கிறேன். சரி சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்? என்னென்னமோ பேசணும்னு ஆசைதான், ஆனா நீ தான் திரும்பிக்கிறியே. நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. நான் என்ன தப்பா பேசுனேன்? சரி நான் கிளம்புறேன்ப்பா. இல்ல போகாதீங்க. அப்ப என்னை பார்த்து பேசணும். சரி பேசுறேன். அடி ஒரு கோடி கொலுசில் உன் கொலுசின் ஓசை உயிர் வரை கேட்கிறது உனக்கென பிறந்தேனே உயிரென உணர்வேன கலந்தேனே. என்ன பண்றீங்க? என்னது ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இனிமே இப்படித்தானே பண்ணணும். இப்படித்தான் பண்ணணுமா? ஆமா. ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. ஓய் விஜி, ம், என்ன பாரு. பார்க்க மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஏ பொண்டாட்டி என்ன பாருடி. உனக்கென பிறந்தேனே உயிரென உணர்வேன கலந்தேனே இதயத்தை இழந்தேனே மைகளில் கனவுகள் சுமந்தேனே உனக்கென பிறந்தேனே. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.